ஸோ எலிமினேட்டர் மேட்ச் கர்மா விசஸ் ஷார்ட் முதல் பந்து 6 போயிடுச்சு. ஸோ டப்புன்னு வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்ச் யாருக்கு இல்லைன்னா ஹேட்ரிக் விசஸ் கர்மா 2 டீம் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 5 பவுலர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணும். ஸோ பவர் பிளே எதுவுமே கிடையாது. 2 ரன் மேட்ச் வின் பண்ணக்கூடிய டீம் வந்து செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் ஆடுவாங்க. ஸோ இது நாக் அவுட் மேட்ச்சு. போல்டுங்க, செலிப்ரேஷன். ஸோ விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேஷன் பண்ணுறாரு. விக்கெட் ஷாட் 6 போயிருச்சுங்க. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணக்கூடிய டீம் வந்து ராயல் ஹிட்டர்ஸ் டீமு கூட செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் ஆடுவாங்க. ஷார்ட் அகைன் ஸ்லாட்ல இருந்த பந்து. ஸோ பேக் டு பேக் பேஸ் பண்ண முதல் 2 பந்தையுமே 6-ஆ மாத்துறாரு. ஹேட்ரிக் சான்ஸ், நாட் கனெக்ஷன், சிங்கிள், 2 ரன். ஸோ லாஸ்ட் பால்ல 2. இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கர்மா டீமுக்காக முதல் ஓவரை விஷ்ணு போட 1 ஓவர் முடியல 21 ரன், 1 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஹேட்ரிக் கிங்ஸ். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு முதல் பந்து டாட் பால் சிங்கிள். ஷானல் பேக் டு செகண்ட் பால். டாட் பால் பேக் டு பேக் சூப்பராக போட்டுருக்காரு 2 பந்தையுமே. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வால்வா போராட்டம் தான். சான்ஸ் ஆஃப் கேட்ச், சிங்கிள். ஸோ பவுலர் சுகேல் இது வரைக்கும் குவாலிட்டியாக போட்டுருக்கிறார். ஸ்ட்ரைனில் ஷானு முதல் ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு அவருக்கு ஸ்ட்ரைக்கில் வந்தார். முதல் பந்து 6-ஆ மாத்துறாரு. ஃபுல் அண்ட் பேஸில் போட்ட வந்து டாட் பால், நல்ல கம்பேக்கிங் பால். ஸோ பவுலர் சுகேல் லாஸ்ட் ஒன் ஷாட் ஆகாயத்தை தொட்டுறது. 3 பால் ஃபேஸ் பண்ணி 2 6 பதிவு பண்றாரு ஷானு. இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடியல 36, 1 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஹேட்ரிக் கிங்ஸ். கீப்பர் அப் டு பவுலர் வேரியேஷன் பவுலரா இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கில் சரண், லோ ஃபுல் டாஸ், சிங்கிள். ஐயே விட்டாருன்னு நினைக்கிறேன். முக்கியமான பேட்ஸ்மேன். அவரோட கேட்சிங்க ட்ராப் ஆகுது. பிளேடு தட்டி விட்டாரு, சிங்கிள். அப் டு வாக்கிங் லைன், சிங்கிள். ஷாட்டிங்க அவரோட பேட்ல இருந்து நிறைய ரன் வந்துட்டு இருக்கு. ஸோ 6 பதிவு பண்ணிட்டு இருக்கிறாருங்க ஷானு. கேட்ச் ட்ராப் பண்ண அப்புறம் ஒரு 6 வந்துருக்கு அவரோட பேட்ல இருந்து. கேட்சஸ் வரும்போது மேக்ஸிமம் பிடிக்க பார்க்கணும். ஸோ மிஸ் பண்ணால் 6 பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த டைம் எடுத்துட்டாங்க. ஸோ விக்கெட் ஷானு, அவரோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. மேஜர் விக்கெட்டாக இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி எடுத்துட்டாங்க விக்கெட்டை. So new bowler, let it check and super back to back wickets. Second ball, so quick run on the bande single. Full and pace la bande dot ball. Slow air one, full toss mari reach 6. Shot 6 போயிடுச்சுங்க. ஸோ பேக் டு பேக் 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு சந்தீப். டாட் பால். ஸோ டவுன் த ட்ராக் வந்துச்சு. இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது.
3 ஓவர் முடிவில் 59 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஹேட்ரிக் கிங்ஸ். நியூ பவுலர் ஸ்டைல் ஹாப்பி லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஷாட் இங்கே எடுத்து அடிச்சாரு 6 போயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் 6, செகண்ட் பால் ஷாட் அகைன் ஸ்டெப் அவுட் ஆகி பேக் டு பேக் 2 6. ஸோ ரெஸ்பான்சிபிள் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. தேர்ட் பால் ஷார்ட் மேன் கிட்ட சிங்கிள் ஸ்ட்ரைன சந்தீப். ஃபோர்த் பால் ஷாட்டுங்க 6 போயிருச்சு. ஸோ 4 பாலுக்கு 3 சிக்ஸ் பதிவு பண்றாங்க. Up the walking line and a taken wicket. First innings or last one ball straight on a new batsman and a taken. So wicket. இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எக்ஸ்பென்சிவ் ஓவர் ஆட்டு லாஸ்ட் வரக்கூடிய ஓவர்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போயிருக்காங்க. ஹேட்ரிக் கிங்ஸ் 5 ஓவர் முடியல 81 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 82 ரன் பதிவு பண்ணால் கர்மா டீம் வந்து வின் பண்ணலாம். 30 பாலுக்கு 82. ஸ்டைனர் சுகேல் முதல் பந்து குவாலிட்டியான பேட்டிங். ஸோ முதல் பந்தே வெல்கம் ஷாட்டா 6 மாற்றிருக்காரு. ஷாட் அகைன் சிங்கிள் போயிருச்சு. ஸ்ட்ரைக்கில் விஷ்ணு நல்ல வேகத்தில் போட்ட பந்து டாட் பால் காலியே போட்டது. பேக் டு பேக் டாட் பால்ஸ். லாஸ்ட் 2 balls more. Another one hat-trick dot ball. So back to back dot balls போட்டுருக்காரு. Last one. Connection. Single. இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரை குவாலிட்டியாக போட்டிருக்காரு. ஒரே ஒரு 6 விட்டு விடுத்தாலும் அடுத்த 5 பந்து நல்லா போட்டிருக்காரு. கர்மா ஒரு ஓவர் முடிவில் 8 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். நியூ பவுலர் அபிலாஷ் செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ஸ்ட்ரைக்கில் விஷ்ணு. ஃபர்ஸ்ட் பால் டேக்கன் விக்கெட். முதல் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஓவரில் முதல் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அபிலாஷ். நியூ பேட்ஸ்மேன் another one wicket இங்க டவுன் தி ட்ராக் வந்துச்சு விழுந்த இடத்துல இருந்து விக்கெட். பேக் டு பேக் 2 விக்கெட். ஹேட்ரிக் சான்ஸ். ஸோ பேக் டு பேக் 2 விக்கெட் சான்ஸ். ஹேட்ரிக் இல்லை 2 போயிருச்சுங்க. ஷாட் 2 ரன். லாஸ்ட் 2 balls more. That connection. That ball. Last one ball. Shot inga. Longest 6. இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவில் 18 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 2 ஓவர் முடிவில் 18 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க கர்மா. ஸோ ரிமைனிங் 18க்கு 64. ஸ்ட்ரைக்கில் சுகேல். முதல் பந்து நோ பால் ஃப்ரீ பால் டாட் பாலுங்க. சான்ஸ் ஆஃப் கேட்ச்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகல. முக்கியமான விக்கெட்டு 6 போயிருச்சுங்க. ஸோ விண்டு கொண்டு போயிருச்சு. சான்ஸ் ஆஃப் கேட்ச். ஸோ பவுலரே ஓடி போறாரு. கேட்சை விட்டாரு. சிங்கிள். ஷாட். ஸோ டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிடுச்சுங்க. ஸோ போகலன்னு சொல்கிறாங்க. ஸோ போகல. நல்ல ஷாட்டு. லாஸ்ட் 2 balls. ஸோ இம்பார்ட்டன்ட் பால்னு சொல்லலாம்.
Straight to straight. Single. Last one. டாட் பாலுங்க. இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் 29, 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க கர்மா. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 12 பாலுக்கு 53 ரன் பதிவு பண்ணும். நியூ போலர் ஸ்டைனர் சுகேல் 12க்கு 53. ஷாட் முதல் பந்தை சான்ஸ் கேட்ச்னு நினைக்கிறேன், உள்ள தொங்கிருச்சு. ஸோ மிஸ்ஃபீல்ட் சிங்கிள் ரன். 11க்கு 53. ஷாட் ஐயோ, ஸோ லெக் சைடு ரொம்ப தூரம் போயிருச்சு. ஷாட் அகைன். ஸோ ரெஸ்பான்சிபிள் பிளேன்னு நினைக்கிறேன் ராஹின். ஸோ பேக் டு பேக் 2 பந்தையுமே 6ஆக மாற்றிருக்காரு. ஸோ 53 ரன் பதிவு பண்ணும். முதல் பந்து கேட்ச் மிஸ் ஆகி சிங்கிள். அடுத்த 2 பந்தையுமே 6ஆக மாற்றிருக்காரு ராஹின். ஸோ இந்த ஓவரில் இன்னும் 2 6 வந்துச்சுன்னா ஸோ மேட்ச்சு ப்ரெஷராக போயிட்டுருக்கும். சான்ஸ் ஒரு ஹேட்ரிக் சான்ஸ் 6க்கு. நாட் கனெக்ஷன். சிங்கிள். ஸோ லாஸ்ட் 2 பால்ஸ், இந்த 2 பந்து முக்கியமான பந்தாக இருக்க போகுது, மேட்ச் பால்ஸாக இருக்க போகுது. ஸ்ட்ரைனில் சுகேல் வெல் செட்டில் பேட்ஸ்மேன். சான்ஸ் ஆஃப் 2. லாஸ்ட் 1 பால், இந்த பந்து முக்கியமான பந்தாக இருக்க போகுது, மேட்ச் பாலாக இருக்க போகுது. ஷாட் ஸ்லாட்ல இருந்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் 6ஆக மாற்றிட்டாரு சுகேல். இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ லாஸ்ட் பால் 6 அடிச்ச மூலமா ஸோ மேட்சுக்குள்ளே இருக்கிறாங்க இது வரைக்கும் ஸோ கர்மா டீம். ஸோ லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஷானு 6 பாலுக்கு 31 ரன் பதிவு பண்ணும். ஸோ மேக்ஸிமம் 5 6, 5 மேக்ஸிமம் வேணும். சான்ஸ் ஆஃப் கேட்ச் ட்ராப் ஆயிருச்சுங்க. சிங்கிள். 4 ஓவர் முடியல 51, 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க கர்மா டீம். ஸோ 5க்கு 5 6. ஸ்டைனர் சுகேல் ஷாட் முதல் பந்து லாஸ்ட் ஓவரில் 6ஆக மாற்றுறாரு. ஸோ 4 பாலுக்கு 4 6 பதிவு பண்ணால் ஸோ இந்த ஒரு மேட்ச்சில், இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ஸோ அடுத்த கட்டத்துக்கு என்ட்ராகலாம். ஸோ செகண்ட் செமிஃபைனல் மேட்ச்சுக்கு என்ட்ராகலாம். இதில் லாஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு 4th ப்ரைஸ். ஸோ வின் பண்ணக்கூடிய டீம் செமிஃபைனல் மேட்ச் ஆடுவாங்க. 4க்கு 4 தரையில் போயிருச்சுங்க. ஸோ ஓடல மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ பவுலிங் சைட் போயிருச்சு. ஸோ ஏதாச்சும் தப்பு பண்ணி மேட்சை அவங்க பக்கத்துலேருந்து இந்த பக்கம் தள்ளி விடுறாங்களான்னு பார்ப்போம். 3க்கு 4. சான்ஸ் ஆஃப் கேட்ச் டேக் அண்ட் விக்கெட். ஸோ 2க்கு 24 ரன் பதிவு பண்ணும். ஸோ செமிஃபைனலுக்கு என்ட்ராக போகிறாங்க ஹேட்ரிக் கிங்ஸ். ஓய்யே, நோ பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிடைக்கக்கூடிய சான்ஸை விடாமல் 6ஆக மாற்றணும். சிங்கிள். ஷாட் 6ங்க. 1 பாலுக்கு 17 ரன் கிட்ட பதிவு பண்ணும். சூப்பர் போய். ஸோ இதோட இந்த மேட்சை வந்து வின் பண்ண மூலமாக செமிஃபைனலுக்கு என்ட்ராகிறாங்க ஹேட்ரிக் கிங்ஸ். ஸோ ஹார்ட் லக் டு கர்மா டீம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க. ஸோ அடுத்த மேட்ச் செமிஃபைனல் மேட்ச் வந்து சந்திப்போம். ஹேட்ரிக் கிங்ஸுக்கும் ராயல் ஹீட்டர்ஸ் டீமுக்கும் செமிஃபைனல் மேட்ச் நடக்கும். ஸோ அதை வின் பண்ணக்கூடிய டீம் வந்து ஃபைனலுக்கு என்ட்ராவாங்க. ஸோ கர்மா டீம் இங்கே 4th ப்ரைஸ் அடிக்கிறாங்க.